சித்தாந்தம் எப்பொழுதும் ஆபத்தான விளையாட்டுகள். வெற்றிடம் ஏற்படுகிற போது கட்சிகள் சற்று திணறிப்போவது உண்மைதான். பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்குமா என்பது கிட்டத்தட்ட அடையாளத்தை இழந்த பிறகு எப்படி பயணிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடையாளம் அற்ற நிலையில் ஒரு பயணத்தை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதற்காகத்தான் சித்தாந்தத்தை எல்லா கட்சிகளும் கட்டி காப்பாற்றி வருகின்றன. காப்பாற்ற இயலாத கட்சிகளும் இருப்பது சகஜம்தான். பொதுவாக சித்தாந்தங்களை எதற்காக உருவாக்குகிறார்கள் என்றால் அடையாள மரபு, அதை நோக்கிதான் எல்லா செயல்பாடுகளும் இருக்கும். சித்தாந்தங்களை மையமாக வைத்துதான் எல்லா செயல்களையும் அவர்கள் செய்ய முடியும். மையமில்லாத கட்சிகள் என்ன நிலவரத்தை அடையும் என்பது யாராலும் யூகிக்க இயலாது. காலப்போக்கில் அவைகள் தீர்மானிக்கப்படும் இடத்தை நோக்கி நகர்ந்துவிடும். புதிய இடம் கிடைக்குமா என்பது சொல்வதற்கு சற்று கடினம். நீண்டகால தத்துவ மரபுகள் உள்ள கட்சிகளே தங்களுடைய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்ள பெரும் போராட்டங்களை நிகழ்த்தி வந்திருக்கின்றன. காத்திருக்க காத்திருக்க பழுத்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு சொல்லாடு. அதை வேறு வகையாகவும் நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். சித்தாந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சாத்தியங்கள் இருக்கிறதா என்றால் சித்தாந்த வெற்றிடங்களை எப்படி நிரப்புவது? இருக்கிற சித்தாந்தங்கள் போதுமானவையா என்பது மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். வருகிற தேர்தல் பல விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்திவிடும். மக்கள் தேர்தலை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சித்தாந்தங்களை இழந்தவர்கள் கணிதல், கணித்தல் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஜனங்கள் குழம்ப மாட்டார்கள். குழம்பாத இடத்தில் ஆதாயங்களை தேடுவது கடினம். சித்தாந்தம் என்பது ஒரு கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களைப் போல. அந்த அடுக்கின் மேல்தான் கட்சியினுடைய மற்ற அடுக்குகள் கட்டப்பட்டிருக்கும். பல கட்சிகள் சித்தாந்தங்களை பற்றி அதிக அக்கறை காட்டுவதில்லை. போகிற போக்கில் சித்தாந்தங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்று நம்புகிற கட்சிகளும் இருக்கிறது. கொள்கை பிடிப்பு என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி அரசியல் கட்சிகள் பயன்படுத்துகின்றன. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொள்கை என்பது ஆட்சியை நோக்கி நகர்வதுதான். பாரம்பரிய கட்சியும் அதை தான் செய்ய போகிறது. எல்லா கட்சிகளும் தங்களுடைய முதன்மையான கொள்கையாக ஆட்சியை கைப்பற்றுவது, கிடைக்கிறவற்றையும் சரியான இடங்களில் முதலீடு செய்வது, மக்கள் செல்வாக்கை முதலீடு செய்து வருகிற ஒரு சுழற்சி முறைதான் அரசியல் கட்சிகளை நீரோட்டத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது.
இந்த ஸ்ட்ரீமில் இல்லாத கட்சிகள் பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியது கிடையாது. அவர்களுடைய லெட்டர் டிசைனிங் வேண்டுமானால் மாறிக்கொண்டிருக்கும். பக்குவம் ஒரே பக்குவம் தான். எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே பக்குவத்தில் தான் வார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்ப முடியாது. சில அரசியல் கட்சிகள் பக்குவமானவர்களை உருவாக்கி தருவதாக சொல்லிக்கொள்ளும். சித்தாந்த வெற்றிடத்தில் அதிகப்படியான முயற்சிகளை யார் யார் செய்ய போகிறார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் புதிதாக இணைந்துள்ள 2 கட்சிகளும், நான் புதிதாக என்று சொல்வது நீரோட்டத்தில் புதிதாக இணைந்துள்ள 2 கட்சிகளும் இது நாள் வரை இருந்த ஒரு லட்சிய பயணங்களை தகர்த்து விட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். ஆப்ஷன் இல்லாது இருந்தது. இப்பொழுது மக்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைத்திருக்கிறது. இரு துருவம் என்பது பல துருவமாக மாறி வருகிறது. நிலை வருமா என்பது இந்த தேர்தலில் தெளிவாகிவிடும். இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று பலரும் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காத்திருப்பது அவசியமில்லை என்றாலும் புரிந்து கொண்டு அவரவர் பணியை செய்ய தொடங்கலாம். புதிய சித்தாந்தங்கள் உருவாகி வருமா என்பது தேர்தல் கமிஷனாக தீர்மானிக்க போகிறது. சித்தாந்தங்களை அவரவருக்கு ஏற்ப அவரவர் திறமைக்கு ஏற்ப உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான். என்ன உருவாக்க இயலுமோ அதை உருவாக்கி மக்களிடத்தில் எடுத்து போய் அதற்கேற்ற ஒரு மக்கள் திரளை உருவாக்கி கொள்வது ஒரு சாமர்த்தியம். எல்லா கட்சிகளினுடைய அடிப்படையும் அதுதான். மக்கள் திரளை உருவாக்கி கொள்ள எவ்வளவு வாக்குறுதிகளை அளிக்க வேண்டி இருக்கிறது. எப்படியோ வாக்கு தவறி விடுகிறது.